பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 19வது அதிகாரம் 2-3 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் உன் தேசத்தின் நடுவிலே உனக்காக 3 பட்டணங்களை பிரித்து வைக்க கடவாய். கொலை செய்தவன் எவனும் அங்கே ஓடி போகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சுதந்திரிக்க பண்ண போகிற உன் தேசத்தின் எல்லையை நீ 3 பங்காக பகுத்து அதற்கு வழியை உண்டு பண்ண கடவாய் என்பதாக. அடைக்கலத்திற்கான சாலை, ரோட் டு ரெஃப்யூஜ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். பட்டணங்களை இணைக்க ஒவ்வொரு அரசாங்கமும் சாலைகளை போடுவது உண்டு. இந்தியாவில் உள்ள பட்டணங்களை இணைக்க பொதுவாக இருவழி பாதைகள் இருக்கும். தொலைதூர பட்டணங்களை இணைக்க தேசிய நெடுஞ்சாலைகள் காணப்படுகின்றன. அவைகள் NH44, NH47 போன்ற பெயருடன் அழைக்கப்படும். அதுபோல ஆண்டவர் மோசேயிடம் 3 அடைக்கல பட்டணங்களை உண்டு பண்ண வேண்டும் என்றும் அந்த பட்டணங்களுக்கு செல்ல வழியை உண்டு பண்ண வேண்டும் என்றும், அதாவது சாலையை உண்டு பண்ண வேண்டும் என்றும் கூறினார். தெரியாமல் யாராவது ஒருவனை தாக்கப்பட்டவன் உயிரிழந்தால் தாக்கியவன் அடைக்கலமாவதற்கு அடைக்கல பட்டணமும் சாலையும் உண்டாக்கப்பட்டது. இன்று நமக்கு அடைக்கலமாயிருக்கும் தேவனை சென்றடைய ஒரே வழி இயேசுவாக காணப்படுகிறார். இயேசுவை சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்பதாக. நாம் மோட்சம் செல்லவும் பிதாவின் சன்னிதானத்திற்கு செல்லவும் வேறெந்த மார்க்கமும் கொள்கையும் நமக்கு இல்லை. நமக்கு இருக்கும் ஒரே வழி இயேசுவாக காணப்படுகிறார். ஒரு சகோதரன் அநேக வாரங்கள் சபைக்கு வராததால், போதகர், ஏன் நீங்கள் அநேக வாரங்கள் சபைக்கு வரவில்லை என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், ஐயா, எனக்கு குடிப்பழக்கம் அதிகமாக காணப்படுகிறது. ஆகையால் நான் என்றைக்கும் குடிப்பழக்கத்தை விடுகிறேனோ அன்றைக்கு தான் இனிமேல் சபைக்கு வர வேண்டும் என்று தீர்மானித்து விட்டேன் என்று சொன்னார். இன்னொரு விசுவாசி ஏன் அநேக மாதங்களாக சபைக்கு வரவில்லை என்று கேட்டதற்கு அவர் சொன்னார், எனக்கு எப்பொழுது கடன் பிரச்சனை தீருமோ அன்றுதான் நான் சபைக்கு வர வேண்டும் என்று தீர்மானித்து விட்டேன் என்று சொன்னார். இது எவ்வளவு மடமையான செயல் என்று பாருங்கள். இயேசு இல்லாமல் ஒருவரும் குடிப்பழக்கத்தையோ அல்லது வேறு எந்த பாவ பழக்கத்தையோ விட முடியாது. இயேசு இல்லாமல் கடன் பிரச்சனையும் சுலபமாக தீர்க்க முடியாது. அநேகர் நினைப்பதுண்டு, பரிசுத்தமான வாழ்வு வாழ்ந்தால்தான் கிறிஸ்துவை அடைய முடியும் என்பதாக. ஆனால் கிறிஸ்துவே பரிசுத்தத்திற்கு வழி என்பதை அறியாமல் போய்விட்டார்கள். நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்ற வசனத்தையும் அறிய தவறிவிட்டார்கள். இயேசுதான் நமக்கு வழி என்ற சத்தியத்தை புரிந்தவர்கள் சபைக்கு வராமல் இருக்க மாட்டார்கள். பவுல் சொல்லுகிறான், தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினால் பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம் என்பதாக. தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படியே அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகியார் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார் என்று எபிரேயர் 7:25 கூறுகிறது. தமது மூலமாய், அதாவது இயேசுவின் மூலமாய் மாத்திரமே நான் தேவனிடத்தில் சேர முடியும் என்று எபிரேயர் நிருபத்தை எழுதிய ஆசிரியர் கூறுகிறார். ஆகையால் நாம் சென்றடைய வேண்டிய அடைக்கல பட்டணத்திற்கு ஒரே வழி இயேசுவாக காணப்படுகிறார். அந்த இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் விட்டு விடாதிருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீரே எங்களுடைய அடைக்கல பட்டணமும் நீரே அடைக்கல பட்டணத்தின் வழியுமாய் காணப்படுகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த கடினமான காலகட்டத்தில் நீர் எங்களுடைய பலத்த துருகம் என்பதை அறிந்து உமக்குள்ளாய் ஓடி நாங்கள் சுகமாய் காணப்பட கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்துள்ள ஒரு விசேஷித்த பாதுகாப்பு நாட்களில் உம்முடைய பிள்ளைகளோடு கூட காணட்டும். குறிப்பாக இந்த மத்திய கிழக்கு பகுதிகளில் காணப்படுகிற உடைய பிள்ளைகளை உடைய விசேஷித்த ஆளுகைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவர் மேலும் ராஜாவின் முத்திரை காணப்படுவதாக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.